வார விடுமுறையையொட்டி திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் கூட்டம் அலைமோதுவதால் பக்தர்கள் சுமார் 5 மணி நேரம் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் அருள்குமார் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் அருள்குமார், பக்தர்களுடைய வருகை எந்த அளவுக்கு இருக்கு? அவங்களுடைய பாதுகாப்புக்கு என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கு? ஏதேனும் கோரிக்கைகள் இருக்கா? விவரங்கள். வணக்கம் வர்ணேஷ். அதாவது அறுபடை வீடுகளில் 2ஆம் படை வீடாக இருக்கக்கூடிய திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் கடந்த டிசம்பர் 20, அதாவது பள்ளி விடுமுறை, அது போக கிறிஸ்துமஸ் பண்டிகை விடுமுறை, புத்தாண்டு விடுமுறைன்னு சொல்லி தொடர்ந்து ஒரு 10 நாட்களாகவே பல லட்சக்கணக்கான பக்தர்கள் தொடர்ந்து சுவாமி தரிசனம் செய்து வந்து கொண்டுட்டு இருக்காங்க. இன்று வார விடுமுறை மட்டுமல்லாமல் பாத யாத்திரை பக்தர்கள் மற்றும் ஐயப்ப பக்தர் சீசன் வரத்து அதிகரிப்பு இருப்பதால் இன்று பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சாமி குவிந்து தரிசனம் செய்து வந்துட்டு இருக்காங்க. அந்த காட்சிகளை தான் நாம் பார்த்து வருகிறோம். இன்று கோவில் நடை அதிகாலை 3 மணிக்கு திறக்கப்பட்டு மற்ற கால பூஜைகள் வழக்கம் போல் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. மேலும் பக்தர்கள் அதிகாலையிலே 3 மணிக்கு நடை திறக்கப்பட்டால் அதிகாலை 2 மணிலிருந்தே தரிசன வரிசையில் காத்திருந்து சுமார் 5 மணி நேரம் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து வந்துட்டு இருக்காங்க. இந்த கோவில் கடல் புனித தீர்த்தமாக கருதப்படுவது நாளிக்கிணறு புனித தீர்த்தம் என்பதால் கோவில் கடல் நாளிக்கிணறு ஆகியவற்றில் புனித தீர்த்தத்தை நீராடி தொடர்ந்து 5 மணி நேரமா பக்தர்கள் காத்து இருந்து தரிசனம் செய்து வந்து கொண்டிருக்காங்க. அந்த காட்சிகளை தான் பார்த்து வருகிறோம். திருச்செந்தூர் சுப்பிரமணியம் கோயிலை பொறுத்தமட்டில் விசேஷ நாட்களை தவிர்த்து பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசனம் செய்யக்கூடிய நிலையில் கோவில் இருக்கக்கூடிய அடிப்படை வசதிகள், கழிப்பிடம் கொண்ட குடிநீர் அடிப்படை வசதிகள் குறைவாக இருப்பது என்பதே பக்தர்களின் தொடர்பு குற்றச்சாட்டு. மேலும் அதனை இது மாதிரியான பக்தர்கள் அதிகம் வரக்கூடிய நாட்களில் அடிப்படை வசதிகளை மேம்படுத்த வேண்டும் என்பது தொடர்ந்து கோரிக்கையாகவும் இருந்து வருகிறது. அருணேஷ், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி அருள்குமார்.